டே 2 இந்த ஃப்ரீலான்சிங் ஜேர்னில நம்ம குரூப் எடுத்துட்டு ரமோஜி ஃபிலிம் சிட்டி தான் கூப்பிட்டு வந்திருக்கோம். உள்ள என்ட்ரி டிக்கெட் எல்லாமே எடுத்து கூப்பிட்டு வந்து இந்த சைட் சீயிங் பஸ்ஸில வந்து ஏத்தியாச்சுங்க. இந்த சைட் சீயிங் பஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு கைடோட உங்களுக்கு எல்லா பிளேஸஸையுமே எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக குடுத்துருப்பாங்க. எஸ்பெஷலி இந்த மாதிரியான ஸ்ட்ரீட்ல இருக்கிற ஷாப்ஸு, உள்ளக்க இருக்கிற செட்டு, இது வந்து சந்திரமுகி டான்ஸ் மாஸ்டருடைய வீடு அப்படின்னு சொல்லி நெறைய எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வந்தாங்க. ஜெயிலர் படத்துல வர ஜெயில் சீக்வென்ஸ்லாம் இங்க தான் எடுத்திருந்ததாவும் சொன்னாங்க. ஸோ நீங்க தமிழ் மூவிஸு, ஹிந்தி மூவிஸ், தெலுங்கு மூவிஸ்ல பார்க்குற நெறைய செட்டப்ஸ் வந்து இங்கேருந்து தான் வந்து எடுக்கப்பட்டதுன்றது மாரி சொல்லியிருந்தாங்க. இந்த ட்ரெயின் சீக்வென்ஸ் எல்லாமே நெறைய படங்கள்ல நீங்க பார்த்துருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. நீங்க ஒரு தடவ ரமோஜி சிட்டி போனீங்கன்னா இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இதுதாங்க அந்த பாகுபலி செட்டு. நீங்க பாகுபலி மூவில பார்த்த நெறைய சீக்வென்ஸ் வந்து இங்க தான் எடுத்திருக்கிறாங்க. இப்பயும் பார்த்தீங்கன்னா, இந்த செட் வந்து நீங்க போய் விசிட் பண்றதுக்கு அவைலபிளா தாங்க இருக்கு. நீங்க போனீங்கன்னா, நீங்க ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே எடுத்துக்கலாம். இங்க இருக்கிற கலைநயங்கள் எல்லாமே வந்து பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்காக நெறைய ஆர்ட் டைரக்டர்ஸ் வச்சு உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க. இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, மொத்தம் 2500 ஏக்கர்ல வந்து இவங்க வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. நீங்க உள்ள வந்தீங்கன்னா, நெறைய செட்ஸ் இருக்கு. என்ஜாய் பண்றதுக்கு நெறைய பிளேஸஸ் இருக்கு. உள்ளேயே வந்து லஞ்சும் நீங்க சாப்பிட்டுக்கலாம். அண்ட் நீங்க ஒரு ஃபுல் டே வந்து இங்க என்ஜாய் பண்றதுக்கான எல்லா விதமான ஃபெசிலிட்டீஸுமே வந்து இருக்குங்க. இதுதான் அந்த ராஜமாதா சீன்ல வர்ற அந்த தேரு.